அண்மை செய்தி. சென்னையில் கடந்த 2 வருடங்களில் 150 பைக்குகள், ஸ்கூட்டிகளை திருடிய சிறுவன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன? சென்னையில வீட்டின் வெளியே மற்றும் அலுவலகத்தின் வெளியே நிறுத்திக்கப்பட்டிருக்கக்கூடிய டியோ ரக இருசக்கர வாகனங்களை கள்ளச்சாவிகளை போட்டு திருடி கடந்த 2 வருடங்களாக 150க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை திருடி வந்த 17 வயது சிறுவன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறான். இவரோடு இருந்த மற்றொரு நபர், கவியரசன் நபர், தலைமறைவாக இருக்கிறார். இந்த சிறுவனிடமிருந்து 15க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை வேப்பேரி காவல்துறையினர் மீட்டிருக்கிறார்கள். குறிப்பா இந்த இருசக்கர வாகனங்களை 1500, 2000 ரூபாய்க்கு வரை அவர்கள் விற்றிருப்பதும், ஆந்திரா போன்ற பகுதிகளில் 5000 வரை விற்றிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. சிசிடிவி காட்சிகளின் உதவியோடு இவர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மற்றொரு நபரை தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய புளியந்தோப்பு, ஓட்டேரி, வேசார்பாடி, கீழ்ப்பாக்கம், அண்ணா நகர், வேப்பேரி, பெரியமேடு போன்ற பகுதிகளில் இவர்கள் தொடர்ச்சியாக கைவரிசை காட்டியிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதே போல திருடப்படக்கூடிய இருசக்கர வாகனங்களை எடுத்து சென்று ரயில்வே பார்க்கிங் போன்ற பகுதிகளை வைத்துவிட்டு மொத்தமாக 5 அல்லது 8 பைக்குகள் வந்ததற்கு பின்பாக இவர்கள் விற்பனை செய்வதை வாடிக்கையாக வைத்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த சிறுவனிடமிருந்து தற்போது 15 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்திருப்பதாகவும், தொடர்ச்சியாக மற்றொரு நபர், கவியரசு என்ற நபரை தேடி வருவதாகவும், அவரை கைது செய்யப்பட்டால் அதனிடமிருந்து 50க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படலாம் என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியே இருக்கிறது. அதே போல வண்டி எண்களை வைத்து ஆர்சி புத்தகங்களை ஜெராக்ஸ் எடுத்து அதனை உண்மையான ஆர்சி புக்குகள் போல தயார் செய்து விற்பனை செய்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இவற்றை வைத்து மது, மாது போன்ற உல்லாசமாக இவர் இருந்ததாகவும் வாக்குமூலம் அளித்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக கவியரசனை தனிப்படை போலீசார் தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.